ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. நேற்று நச்சு கூடி பார்க்க இயலாத 2 விஷயங்கள் மிடில் ஈஸ்ட்ல நடந்திருக்கு. ஒன்று என்னன்னா, துபாயில பேக்ரவுண்ட்ல புஜ் கலிஃபா இருக்குது. அதை சுத்தி இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரியிற மாதிரியான ஒரு விஷுவல் தான் நேற்று இன்டர்நெட்ல வைரலா இருந்துச்சு. அது நாங்க சாதாரணமா எடுக்கல. ஏன்னா வேர்ல்டுலயே டோலஸ்ட் பில்டிங் பக்கத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் ஒரு ஃபிளைட் தான். இந்த ஃபிளைட் ஒரு பறக்கக்கூடிய டைட்டானிக்னு சொல்றாங்க. யூஎஸ் ஆர்மிக்கு கிட்டத்தட்ட 1965 இருந்து 60 வருஷமா யூஎஸ் ஆர்மிக்கு சர்வீஸ் செஞ்சோட்டு வர இந்த ஃபிளைட்டை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில குரூப்ஸ் வேறு வேறு நாடுகள் இருக்கிறாங்க. அதாவது லெபனான், ஈராக் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த ஃபிளைட்டை சுட்டு வீழ்த்தி ஈராக்ல வீழ்த்தி இருந்தாங்க. இதுக்குள்ள இருந்த கணக்கு அமெரிக்கன்ஸும் அந்த சந்தர்ப்பத்தில் இறந்து போயிருக்க கூடும் என தகவல் வெளியாகி கொண்டிருக்கு. என்னதான் நடந்து கொண்டிருக்கு மிடில் ஈஸ்ட்ல? ஈரான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற குரூப்பும் இப்படி ஒரு துபாய் போன்ற ஒரு பெரிய நாட்டிலையும் அண்ட் அடுத்தது மிகப்பெரிய ஒரு வல்லரசான யூஎஸ் இப்படி ஒரு ஃபிளைட்டை அடிச்சு வீழ்த்துறன்றது மிகப்பெரிய விஷயமா தான் மிடில் ஈஸ்ட்லயும் உலகம் ஃபுல்லாவும் பார்க்கப்படுது.